விட்டல 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 பாண்டுரங்கா விட்டல 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 பாண்டுரங்கா விட்டல 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 பாண்டுரங்கா விட்டல 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 பாண்டுரங்கா சங்கோபம் அக்ஷரஜுஷாமபி. இப்படிலாம் மயங்கி விழறவா இல்ல, நிர்குணம் பிரம்மனிஷ்டாள், எங்க அகண்ட வஸ்துன்னு பார்க்கிறவா. இப்படி மயங்கி விழுந்தாலே ஏன் அப்படின்னா காத்துப்பட்ட இந்த பாடுபட்டிருக்காளே அந்த சரணத்தை பார்த்தா என்ன பாடுபடுவாங்கிறார். சகுணத்தை மட்டம்னு நினைச்சவாளுக்கு பாடம் மாதிரி பகவான் சொல்றான். அந்த சகுண ரூபத்தில் சனகாதி முனிகேயா அந்த வைகுண்டம் போய் இந்த சரணாரவிந்தத்தில் பட்ட அந்த வாசனை மூக்கில் பட்டத்திலேருந்து தன்னுடைய இதை மாற்றினுட்டாள். அப்புறம் என்னாச்சு, சகுண பக்தி பண்ண ஆரம்பிச்சுட்டா. சனகாதி முனிகேயா சாகேதபுர நிலையா அயோத்தியில நித்தியவாசம் பண்ணிட்டு இருக்கான் பகவான். ஜனகசுதா நிலையா சீதாதேவியினுடைய ஹிருதயத்தில் எப்பொழுதும் வசிக்கிறது. ஸ்ரீராமா ஜய ராமா சேஷ்வ சுகம். ஏ ராமா சௌக்கியமா தூங்கு, சேஷ்வ சுகம் சேஷ்வ. சுரராஜனுத சரணா தேவதைகள்லாம் இந்திரன் முதலிய தேவதைகள்லாம் சரணாகதி பண்ற ஸ்தோத்திரம் பண்ற சரணம், சரணாகதி பண்ற சரணம். சுந்தரி மனோகரணா சுந்தரி மனோகரணா ருக்மிணியை சொல்றாரு. பொதுவா சீது இங்க தேகி சுந்தரி தர்சனம் மம மன்மதேன துனோமி அப்படின்னு 7வது அஷ்டபதியில சொல்றார். இவர் சுந்தரின்னு அவளை சொல்றார், சுந்தரின்னு இவர் ராதையை சொல்றார். விஜயகோபால சுவாமி யாரை சொல்லுவார்னா ருக்மிணியை தான் சொல்லுவார். ஏன்னா ஆரம்பமே துவாரகா நகரவரே. சுந்தரி மனோகரணா ஸ்ரீ ருக்மிணி ரமணா சௌக்கியமா நிம்மதியா தூங்குவோம், சேஷ்வ சுகம். இந்த கோவர்தனோத்தாரணம் நடந்த லீலைய, அந்த லீலையை எல்லாரும் வர்ணிச்சிருக்கா. ஆனந்தேன யசோதயா சமதனம் கோபாங்கனா விஸ்திரம். யார் யார் எப்படி பார்த்தான்னு ஆனந்தமா பார்த்தாலாம் யசோதை. அவளுக்கு என்ன ஆனந்தம்னா இத்தனை பேரால முடியாத பொழுது நம்ம குழந்தை அபயம் கொடுத்து இத்தனை பேருக்கு ரட்சிச்சான உடனே ஒரு பெருமிதமா இந்த பிள்ளைய பெத்தத்துல. ஆனந்தேன யசோதயா. கோபிகைகள்லாம் பார்த்தா சமதனம் கோபாங்கனாபிகி, பிரேமையோட கோபிகைகள். கிருஷ்ணனோட மாடு மேய்க்கிற பசங்கள்லாம் பார்த்தா சேர்ஷ்யம் கோபகுமார கைகி. கோவர்தனத்தை தூக்கின்னு இருக்கார் இவர். இந்த மாடு மேய்க்கிற பசங்கள்லாம் பொறாம தாங்காம பார்க்குறானா. ஏன் அப்படின்னா சேர்ந்து தானே மாடு மேய்க்கிறோம் எல்லாரும், இவனை உண்டு எல்லாரும் கொண்டாடுறாளே, இவனை உண்டு எல்லாரும் கொண்டாடுறாளேன்னு அந்த குழந்தைகளெல்லாம் ஒரே பொறாமையா. சேர்ஷ்யம் கோபகுமாரகை. ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி பார்த்தா புரோக்ஷிப்த கோவர்தனகான்னு கர்ணாவிரதத்தில் ஒரு ஸ்லோகம். இது மாதிரி நிறையா ஸ்லோகம் இருக்கு. கோவர்தனத்தை தூக்கினார், கோவர்தத்தை தூக்கினார், மேலே இந்த அஷ்டபதியிலேயே வரப்போகுது. இப்படி 7 நாள் கோவர்தனத்தை தூக்கினதுக்கு ஏதாவது சம்பாவனை பண்ண வேண்டாமா? இப்படி 7 நாள் தூங்கவே இல்லை. கிருஷ்ணன் தூங்கலை, மாடு தூங்கலை, கண்ணுக்குட்டி தூங்கலை, கோபிகைகள் தூங்கலை, பசங்க தூங்கலை, வயசானவா யாரும் தூங்கலையா. ஏன் அப்படின்னா அப்படியே கிருஷ்ணனை பார்த்துட்டே இருக்கா. எல்லாருக்கும் வயர் ரொம்பிடுச்சு, யாருக்கும் தூக்கம் வரல. 7 நாள் ஆச்சு. இப்படி மழையும் நின்றுடுத்து, கோவர்தனத்தையும் கீழே இறக்கி வச்சுட்டார். இப்போ இந்த கிருஷ்ணனுக்கு ஒரு ப்ரெசன்ட் பண்ணணுமோ. அங்கேருந்து கோபிகைகள்லாம் ஓடி வந்தா, இப்படி எங்களெல்லாம் காப்பாத்தினியேன்னு சரணாகதி பண்ண வேண்டியிருக்க. ஓடி வந்து இந்த தூக்கின கையில் விடாமல் முத்தம் கொடுத்துட்டு போயிட்டாலாம். இதான் சம்பாவனைங்கிறார். சிரம் சும்பிதா, விடாமல் முத்தம் கொடுத்தா இதான் சம்பாவனை.
அவரும் பார்த்தார், இந்த கிருஷ்ண கோவர்தனோத்தாரண லீல கிருதார்த்தம் ஆயிடுச்சுன்னு நினைச்சார். ஏன்னா அவ்வளவு பிரேமம் உண்டு கோபிகைகள்டையும், எவ்வளவு பிரேமம் அவருக்கு. அதனால எல்லாரும் இப்படி தூக்கினா அதை அப்படி அனுபவிச்சா, இவ அப்படி பார்த்தா அவ அப்படி பார்த்தா, இப்படியே வர்ணிக்கிறாளே தவிர அவர்கிட்ட கருணை யாருக்குமே கிடையாது. இந்த இப்படி கோவர்தனத்தை தூக்கினவன்ட்ட இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்க குழந்தைன்னு தோணணுமோ யாருக்கும் தோணலை. விஜயகோபால சுவாமிக்கு ஒண்டி தான் தோணிருக்கு. இவ்வளோ கஷ்டப்பட்டு 7 நாள் கோவர்தனத்தை தூக்கினியே, படுத்துக்கோங்கிற, ரெஸ்ட் எடுத்துக்க. அவர் ஒண்டி தான் சொல்றாரு. கோவர்தனோத்தரண கோபால பயகரண ஸ்ரீவத்சங்காபரண சின்மயா சேஷ்வ சுகம். அவர் உண்டிதான் படுக்க வச்சார். பாக்கி எல்லாரும் கொஞ்சிட்டு போயிட்டார். இந்த விஜயகோபால சுவாமி இப்படிதான் அவருடைய அபூர்வமாக கொஞ்சம்தான் அவருடைய கீர்த்தனம். அதில் இது ஒன்று. சுவாமிக்கு நிவேதனம்னு நாம் பூஜை பத்ததியில் சம்பிரதாய பஜனையில் நிவேதனத்துக்குன்னு உட்காந்துண்டா இவரை தான் ஆரம்பிக்கிறோம். ஏ கீதா போக்தும் கோபாலா ஏ கீதா ஏகி பாகி கோபி ஜனவல்லப ஏகி பாகி கோபி ஜனவல் ஏகி தேகி முதமம்பு ஜனாவா ஏ கீதா. இந்த கீர்த்தனை எதுக்காக சொல்ல வரேன்? விரஜயுவதி ஹிருதயம்புஜ பாஸ்கர, கோபிகைகளுடைய ஹிருதயமாகிற தாமரைக்கு சூரியன் மாதிரி கிருஷ்ணன். இந்த சூரியன் வந்தாதான் ஹிருதயம் மலரும், சந்தோஷப்படும். விரஜயுவதி ஹிருதயம்புஜ பாஸ்கர விஜய கோபால யதி மோகன ரூபா. எதுலையும் பயங்கரவர் இல்லை. மண்ணாசையை விட்டாச்சு, பெண்ணாசையை விட்டாச்சு, பொன்னாசையை விட்டாச்சு, குடும்பத்தை விட்டாச்சு, சர்வத்தையும் விட்டாச்சு, சந்நியாசத்தையும் வாங்கிட்டாச்சு, தண்டக மண்டலும் வச்சுருக்கார். அதை வேணாலும் தூக்கி போட்டு விடலாம், எதுவும் அவசியம் இல்லை. எல்லாத்தையும் தியாகம் பண்ணின எனக்கு எல்லா ஆசையும் விட்டுட்டேன், உன்னோட ஆசை என்னால் விட முடியலைங்கிறார். விஜயகோபால யதி மோகன ரூபா. இவர் சன்னியாசி தான். சன்னியாசியா இருந்தாலும் அவருடைய ஹிருதயம் என்ன, அவருடைய ஹிருதயம் மனோபாவம் தாப்பாதி ரஹித தமால நீலா. கோவிந்த கிருஷ்ணாபாகி கீர்த்தனத்தில் தான் சொல்றாரு. கிருஷ்ணனை பார்த்து சம்போதனம் பண்ணி தான் யாருன்னு அதில் தான் சொல்றாரு அவர். தாப்பாதி ரஹிதா தமால நீலா. தன்னை யாருன்னு சொல்லிக்கிறார் தெரியுமோ? விஜய கோபால கோபி. தன்னை சன்னியாசி ஆம்பளைன்னு சொல்லல அவர். விஜயகோபாலனான இந்த கோபி ஜனத்திட்ட பிரேம உள்ளவனே கிருஷ்ணாங்கிறார். அவர் புருஷனா இருந்தாலும் கோபி பாவத்தில் தான் அந்த விஜயகோபால சுவாமி கிருஷ்ணனை அந்த விரகத்தில் தான் பக்தி பண்ணியிருக்கார், கீர்த்தனை பண்ணியிருக்கார். விஜயகோபால கோபிஜன கேளி லோலா. கோபிஜன கேளி லோலா இல்லை, அதை அப்படி சிரிச்சுட்டோன்னா விஜயகோபாலத்துக்கு விநியோகமே இல்லாமல் போயிடும். இந்த சப்தத்துக்கு யூஸ் ஆகணுமோனோ, இல்லைன்னா விஜயகோபாலான்னு மொட்டையாக இருக்குமே, விஜயகோபாலா என்ன அன்வயம் ஆகாது. கோபிஜன கேளி லோலான்னா கோபிகைகளோட விளையாடுறதுல ரொம்ப எப்போதும் விளையாடின்னு இருக்கிறவன், லோலனா இருக்கிறவன் அர்த்தம். கோபிஜன கேளி லோலான்னு சொல்லிட்டோன்னா விஜயகோபாலா துண்டா நிற்கும். அதுக்கு என்ன வேலை, என்ன உபயோகம்? அது அப்படி கோபிஜன கேளிலோலா அல்ல, விஜய கோபால கோபிஜன. விஜயகோபாலன் ஆகிற இந்த கோபிட்ட விளையாடுறதுல ரொம்ப ஆசை உள்ளவன். விஜய கோபால கோபிஜன கேளிலோலா. அவர் சன்னியாசியாயிருந்தா கூட அவருடைய ஹிருதயத்தில் அவருக்கு கோபி பாவம் தான். அதனால தான் கேட்குறார், என்னை காப்பாத்து, இவருக்கு காப்பாற்றுறதுக்கு என்ன வேலை இருக்கு? சன்னியாசி சொத்து சேர்த்துக்க கூடாது, இல்லை மனைவி மக்களுக்கு ஒரு கஷ்டம் வந்துடுதுன்னா பகவானை கூப்பிடணும், எதுவுமே பந்தம் கிடையாது. உடம்பு இருந்தாலும் சரி போனாலும் சரி வேதாந்த பாடம் வாசிச்சு உட்காந்துருக்காரு, ஞானமும் இருக்குது, வைராக்கியமும் இருக்குது. இப்போ என்னை காப்பாத்துன்னு சொல்கிறதுல அர்த்தமே இல்லையே. வாழலாம்
ஒரு கிரகஸ்தனாக இருந்து குடும்பத்தில் இருக்கிறவனாக இருந்து பந்தத்தில் மாட்டிண்டு கஷ்டப்படுறவனாக இருந்து என்னை காப்பாற்றுன்னு அர்த்தம் இருக்கு. எந்த பந்தமுமே இல்லாதவர் ஒருத்தர் ஒரு சன்னியாசி என்னை காப்பாற்றுன்னா என்னத்துக்கு காப்பாற்றணும்? அவருக்கு என்ன கஷ்டம் வந்துடுது? கஜேந்திரனா திரௌபதியா என்ன கஷ்டம் இருக்கு? ஒரு கஷ்டமும் இல்லை. அப்போ காப்பாற்றுறதுன்னா என்னன்னா, காப்பாற்றுறதுன்னா நீ எனக்கு நேராக வந்து நிற்கிறது தான் காப்பாற்றுறது. எனக்கு தரிசனம் கொடு. தரிசனம் கொடுத்து தான், தரிசனம் கொடுக்கறதுக்கும் காப்பாற்றுறதுக்கும் என்ன சம்பந்தம்னா, நீ தரிசனம் கொடுக்காட்டா என் ஜீவன் போயிடுமே, என் உயிர் போயிடும். என் உயிரே போயிடும் நீ வராட்டா. என்ன நீ காப்பாற்றணும்னா தரிசனம் கொடுத்தா தான் காப்பாற்ற முடியும். காப்பாற்றினா தான் உயிரோடு இருப்பேன். அந்த பாவத்தில் தான் இந்த கீர்த்தனமே பாடுறார் அவர். மாதவா கோவிந்தா மதுசூதனானந்தா மயி தயாம் குரு ஹரே. ஹே கிருஷ்ணா, எனக்கு தய பண்ணு, எனக்கு கருணை பண்ணு. நீ எனக்கு கருணை பண்ணல, வார்த்தீரேவா கதிர்மே, நான் போய் சமுத்திரத்தில் விழுந்துருவேன். வார்த்திரேவ கதி, நீ இல்லைன்னா அவரை நான் என்னத்துக்கு உயிரோட இருக்கணும்? நான் போய் சமுத்திரத்தில் விழுந்துருவேன். நீ எனக்கு வராட்டா நான் சமுத்திரத்தில் விழுந்துருவேன். என்ன சரணாகதி பண்றியே? நீ என்ன நல்லவனா? எத்தனை தப்பு பண்ணிருக்க? என்ன துணிச்சல் என்கிட்ட வந்த? என்னை பத்தி நீயா சொல்லணும், எனக்கே தெரியாதா? அபராதாலயம், உலகத்தில் எத்தனை பாபங்கள் உண்டோ எல்லாத்துக்கும் நான் தான் இருப்பிடம். சகல பாபங்களையும் பண்ணியிருக்கேன். பண்ணிவிட்டு ததாபி சரணா, அப்படி பண்ணிட்டு தைரியமா சரணாகதி பண்ண. என்ன நீ காப்பாற்றணும். ஏன் நான் உன்னை காப்பாற்ற மாட்டேன் நீ என்ன சொல்லவே கூடாது. இல்லை இல்லை, உன்னை மாதிரி பாபிகளை நான் எப்படி காப்பாற்றுவேன்? சுத்தமாக இருக்கணும், சாஸ்திரத்தில் சொன்னபடி வாழ்க்கை நடத்தணும், ஆச்சார அனுஷ்டானத்தோடு இருக்கணும், ஸ்ரௌதஸ்மார்த்த தர்மங்கள் எல்லாம் பண்ணணும், வேதாத்தியனம் பண்ணணும், வேதோக்தமான தர்மங்கள் எல்லாம் பண்ணணும். இப்படி எல்லாம் பண்ணினவனை தான் நான் காப்பாற்றுவேன் அப்படின்னு நீ சொல்லலாமா? நிரபராதீனமோ, ஒரு குற்றமும் பண்ணாதவன், ஷட்கர்ம நித்யரதமோ, வேதம் சொன்ன அத்தனை தர்மங்களையும் பண்ணிட்டு இருக்கிறவன், அவனை தான் நான் காப்பாற்றுவேன் நீ சொல்லவே கூடாது. ஏன்னா அவனை காப்பாற்றுறதுக்கு நீ எதுக்கு? அவனோட தர்மங்களே அவனை காப்பாற்றிடும். நீ வந்து 100க்கு 120 மார்க் வாங்குறவனை பாஸ் போடுறது என்னடா? அந்த பேப்பர் திருத்துறவருக்கு என்ன கருணை இருக்குன்னு அர்த்தம்? அவன் 100 மார்க்குக்கு தாண்டி எழுதியிருக்கான். அவன் விஷயத்தெல்லாம் எழுதிட்டான். ஹேண்ட் ரைட்டிங், அவனுடைய அப்ரோச்சும் என்ன, அவனுடைய மெத்தடு, அவன் எப்படி ப்ரெசன்ட் பண்ணா, அதுக்கெல்லாம் இன்னும் மார்க்கே போடலை. உள்ளது கொண்டு போட்டிருக்காரு, அதுவே 100 ஆகிடுது. இப்போ 100க்கு மேலே மார்க் போடணும், அவனுக்கு 100 அப்படின்னு போட்டால் இவருக்கு கருணை இருக்குன்னு அர்த்தம். நீ வேணா 60 போட்டு பாரு, 30 போட்டு பாரு, கேஸ் போடுவான் அவன் பேரில். திருப்பி செக் பண்ணு அப்படின்னு உன் பேரில் கேஸ் போட்டு வேலையே போயிடும் உனக்கு. அப்படி மார்க் வாங்கினவனுக்கு எல்லாம் பாஸ் போடுறது பெரிய விஷயம் இல்லை. இந்த 12, 13 கீழே தொங்குறதெல்லாம் காப்பாற்றி விட்டால் தான் பெருசு. இங்கே கீழே பாதாளத்தில் தொங்குறேனே என்ன உத்தாரணம் பண்ணு. நீ வந்து நிரபராதிகளை ரட்சிப்பேன்னா அது ஒன்றும் பெருசு இல்லை உனக்கு. என்ன மாதிரி அபராதிகளை காப்பாற்றுவேன்னா தான் உனக்கு பெருமை. அபச்சாரம் பண்ணவனை ரட்சிக்கிறது தானே உனக்கு கருணை இருக்குன்னு அர்த்தம். நீ எத்தனை பேருக்கு கிருபை பண்ணியிருக்க. பஞ்சாலி வரதா கோவிந்தான்னு கூப்பிட்டதுக்கு நான் கடனாளியா வைகுண்டம் போறேன்னு சொன்னீங்க. பிரஹ்லாதாதி ஈனுதா, பிரஹ்லாத சுவாமி முதல்ல எத்தனை பாகவதோத்தமா ஸ்தோத்திரம் பண்ணி நீ ரட்சிச்சிருக்க. எல்லாத்துக்கும் மேல பாண்டவரத சூதா, பக்தனான அர்ஜுனனை உள்ள உட்காந்து வச்சுட்டு பரமாத்மாவான நீ கீழே உட்காந்துண்டு சங்கச்சக்கரம் தரிச்ச கையில கடிவாளத்தையும் சவுக்கையும் வச்சுண்டு சிஷ்யனை மேல உட்காத்தி வச்சுட்டு குரு கீழே உட்கார்ந்துண்டு சின்முத்திரையை காமிச்சுண்டு குரு உபதேசம், கீதோபதேசம். பாண்டவரத
சூதா. இத்தனை பேரை காப்பாற்றி, அங்கே திரௌபதியை காப்பாற்றினேன், பிரகலாதரை காப்பாற்றினேன், திருவனை காப்பாற்றினேன், கஜேந்திரனை காப்பாற்றினேன், அர்ஜுனனுக்கு தேர் ஓட்டினேன், மகாபாரத யுத்தத்தில் அத்தனை காரியம் பண்ணினேன், இப்படின்னு பீத்திண்டு பிரயோஜனம் இல்லை. மாஞ்ச பாலையா, என்ன காப்பாற்று, நான் அவளை காப்பாற்றினேன் இவாளை காப்பாற்றினேன்னு சொல்லி என்ன பிரயோஜனம்? என்ன காப்பாற்று. உனக்கு ஒரு குணம் இருக்குது, என்னை காப்பாற்றுறதுல உனக்கு ஒரு பெனிஃபிட் இருக்குது. என்னன்னா அவள்லாம் சக்தாள், அவளை காப்பாற்றினேன்னா ஓரளவு தான் உனக்கு பெருமை. நான் ஒன்றுமே இல்லாத பிரஷ்டனாக இருக்கேன் பார்த்தியா, என்னையே காப்பாற்றினேன்னா உனக்கு நிறைய புகழ் வருங்கிறார். மகத்தீம் கீர்த்திமோ ஆப்னுகி கோபாலா. இது மாதிரிலாம் கீர்த்தனம் பாடுறவர் தன்னை சொல்லிக்கிறார் அபராதாலயம்னு. அவரை சொல்லலை, பாடுறவாளுக்கெல்லாம் அது நமக்கு தான். அது அவர் நமக்காக தான் பாடி வச்சிருக்கார். அவர்லாம் சுத்தாத்மா. அவர் நாளைக்கு பாட போகிறவாள்லாம் இப்படி முன்ன பின்ன இருப்பான்னு தெரிஞ்சு தான் பண்ணியிருக்கார் அவர். அபராதாலயம் ததாபி சரணாகதம்ங்கிறதுலாம் அவருக்கா என்ன, நமக்கு தான். அது நமக்கு சொல்லிக் கொடுக்குறார். பகவான்கிட்ட எப்படி பேசணும், எப்படி பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணணும்னு நமக்கு சொல்லிக் கொடுக்கறது இது. புஜகாதீசனுதா. ஆதிசேஷன் ஸ்தோத்திரம் பண்றான், காளியன் ஸ்தோத்திரம் பண்றான். புண்ணிய கீர்த்தி ஜாலா. அவனுடைய குணங்களை கானம் பண்ணினாலே, இப்படி பிரவச்சனம் பண்ணினா கேட்டாலே புண்ணியம். விளையாட்டா பூபார நிவர்த்தி பண்ணிவிட்டா கிருஷ்ணாவதாரம் பண்ணி கோபிகைகளுக்கு பரமானுகிரகம் பண்ணின. இத்தனை காரியம் பண்ணி இந்திரனை வேற காப்பாத்திருக்க. விபுத ராஜ பாலா. இத்தனை பேரை காப்பாத்தினது போல விஜய கோபால பாலா. எல்லாரையும் காப்பாத்தினே நீயே, அது மாதிரி இந்த விஜயகோபாலனையும் காப்பா, என்னையும் காப்பாற்றுறவன். இப்படி ஒரு கீர்த்தனம். விஜயகோபால சுவாமி பார்த்தா ஆம்பளை மாதிரி சன்னியாசி மாதிரி இருக்கே தவிர சன்னியாசி இல்லாமல் ஒரு நாயிகா பக்தியில் பண்ணின கீர்த்தனம் அது. திவ்யநாம கீர்த்தனங்களில் தன்னை ஒரு நாயகியாக பகவான் விஜயகோபால சுவாமி நினச்சி பண்ணின கீர்த்தனம். இப்போ ராதா விரகம்னு அஷ்டபதி எடுத்து சொல்கிறமே தவிர இது மாதிரி மகாத்மாக்களுடைய கீர்த்தனங்கள் நிறையா இருக்கு. அவளுடைய அனுபவத்திலேயே அவள் என்ன மனோபாவத்தில் இருந்தாலும் சரித்திரத்தை பார்த்தா தெரியாது, அவளுடைய கீர்த்தனங்களை பார்த்தா தான் தெரியும் அவள் எந்த அபிப்பிராயத்தில் இருந்தாங்கிறது. தியஜதி நபாலி தலேன கபோலம். இப்படி 9வது அஷ்டபதியில் ராதாதேவியினுடைய விரகத்தை சொல்லும் பொழுது இந்த சரணம் சொல்றது. தியஜதி நபாணி தலேன கபோலம். நீ கிடைக்காததுனால ராத உட்கார்ந்து கொண்டு தன்னுடைய கையை எடுத்து அப்படியே மூஞ்சியில் வச்சுனு, கன்னத்தில் வச்சுனுட்டா. தியஜதி நபாணி தலேன கபோலம் பால சசினமிவ சாயம் அலோலம். அசையாம சித்திரத்தில் எழுதினது போல அலோலம். அப்படியே கையை கையை வச்சபடி இருக்காளாம். இப்படியே சாயம்னு பகல் முழுக்க இப்படி கஷ்டப்பட்டுட்டேன் விரகத்தில், இந்த ராத்திரி என்ன பண்ண போறேன்னு தெரியலையேங்கிற துக்கமா அவளுக்கு, ராதைக்கு. அப்படியே உருகி போய் வச்ச கையை எடுக்கவே இல்லையா. இது மாதிரி தான் சீதை தலையில கையை வச்சுட்டு இருந்தாங்கிறார் வால்மீகி ராமாயணத்தில். விரகத்தில் சீதாதேவி தலையில கையை வச்சுட்டு இருந்தா, ராதாதேவி கன்னத்தில் கை வச்சு. அதனால தான் இந்த ரெண்டுமே கூடாதும்பா. தலையிலையும் கை வச்சுக்க கூடாது, கன்னத்திலையும் வச்சுக்க கூடாது. இப்படி கன்னத்தில் கை வச்சுட்டு இருந்தது எப்படி இருந்ததுங்கிறார் ஜெயதேவர். இவர் அந்த சகி சொல்றா, பால
பால சசினமிவ. பால சசினம், பால சசினம்னா மூன்றாம் பிறை. அதுதான் செத்த கண்ணுக்கு தெரியும், அதுக்கு முன்னாடி உள்ளதெல்லாம் தெரியாது. மூன்றாம் பிறை தேடணும், நாலாம் பிறை பளிச்சுன்னு தெரியும். இந்த மூன்றாம் பிறை இருக்க அது ரொம்ப அழகாக இருக்கும், நாலாம் பிறையில் அழகு போயிடும். இந்த மூன்றாம் பிறை சந்திரன் மாதிரி இருக்கான் ராதையோட திருமுகம். அந்த பூர்ண சந்திரன் தானே சொல்லுவா, சந்திரமண்டல சபான இப்படிதான் வர்ணிப்பா. எங்க வர்ணிச்சாலும் பூர்ண சந்திரனை சொல்ல வேண்டி இருக்க பால சசினம் மூன்றாம் பிறை சந்திரனை சொல்ற. ஏன் மூன்றாம் பிறை சந்திரன்னா திருமுகம் பூர்ண சந்திரன் தான். இந்த கையை இப்படி வச்சுட்ட உடனே மிச்சம் இருக்கிறது இந்த சொச்ச சந்திரன் தான் தெரியறானா. கையை வச்சு மறைச்சுன்னு விட்டாலும் முகத்தில் கன்னத்தில் இந்த விரல்கள் போக பாக்கி தெரிகிற சந்திரன் இருக்கு. அந்த திருமுகம் அந்த கையோட கலர் வேற, முகத்தோட கலர் வேற. அதனால அந்த மிச்ச சந்திரன் தான் தெரிகிறான் பால சசினமிவ.